மா சாகுபடி அனுபவங்கள் புத்தளம் எஸ். கிருபா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். முக்கணிகள் அப்படின்னா மா, பலா, வாழை எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இருந்தாலும் இந்த ஒரு சீசன்ல பாத்தீங்கன்னா மாம்பழங்கள், குறிப்பா இந்த சீசன்ல மாம்பழங்கள் அதிகமா கிடைக்கும். மாமரங்கள்லே நிறைய ரகங்கள் இருக்கு. நீங்க நிறைய இடங்கள்ல வந்து மாமரங்கள் சாகுபடி பண்ணிட்டு இருக்கிறதாகவும் அதன் மூலம் நல்ல விற்பனை பண்ணி நல்ல ஒரு ரகங்களை வந்து மற்றவங்களுக்கும் கொடுக்குறீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம். எத்தனை வருஷமா மா சாகுபடியில இருக்கீங்க? மாமரத்திற்கு கூடால எனக்கு உள்ள தொடர்பு வந்து நான் பிறந்ததுலேருந்தே இருக்குன்னு சொல்லலாம். விவசாயமாக பண்ணிட்டு இருக்கிறது ஒரு கடந்த 20 வருடங்களா எனக்கு அனுபவம் இருக்குது. மாமரங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ரகங்கள்லாம் இப்போ சாகுபடி பண்ணியிருக்கீங்க? கன்னியாகுமரியில் பொதுவாக எல்லாரும் பண்ணக்கூடிய ரகங்கள் என்னன்னா நீல ஒட்டு சொல்லுவாங்க, அதே மாதிரி செங்கவரி. இது ரெண்டுமே தமிழ்நாட்டில் உள்ள இனங்கள். அதை தொடர்ந்து நம்ம ஆந்திரா வெரைட்டியான பங்கனப்பள்ளி, கலப்பாடி சொல்லுவாங்க, அதே மாதிரி ஹிமாயுதீன் வட இந்திய வெரைட்டி. இதெல்லாம் வந்து நல்ல டேஸ்டான வெரைட்டி, பிளஸ் வந்து நம்ம ஊருக்கு நல்லா வளரக்கூடிய இனமாகவே இருக்கிறது. சரி, நீங்க முதல்ல சொன்ன இந்த பங்கனாப்பள்ளி, அப்புறமா வந்து ஒட்டு ரகம், நீல ஒட்டு, அப்புறமா செங்கவரக்கை, இப்படின்னு நிறைய ரகங்கள் நம்ம அதிகமாக பரிச்சயம் பெற்று நிறைய பேர் சொல்றதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்போ நீங்க சொன்னீங்க வட இந்தியாவில் சார்ந்த ரகங்கள் கூட இங்கே நம்ம சாகுபடி பண்ணியிருக்கோம் நம்ம தோட்டத்தில் அப்படின்னு சொன்னீங்க. இந்த ரகம் நம்ம சூழ்நிலைக்கு எப்படி ஒத்து போகுதா? முதல்ல ஆரம்ப கட்டத்தில் ஏதாவது அதை வளர்ப்பு முறைகள் ஏதாவது சிரமங்களை சந்திக்க வேண்டியது இருந்துச்சா? பொதுவாகவே இந்த இயற்கையா மாமரம் உருவான இடமே தெற்கு ஆசியாங்கிறதுனால நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாமரம் வளர்றதற்கு ரொம்ப ஏற்ற இடம். அதை விட இங்க 2 காற்று நமக்கு கிடைக்கிறதுனால, 2 பருவமழைகள் கிடைக்கிறதுனால வருஷம் முழுசும் நம்ம ஊர்ல மாங்காய் கிடைக்கும். அது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு காரியம். ஆனா நம்ம ஃபேஸ் பண்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு. என்னன்னா அதிக மழை இருக்கிறதுனால பூக்கும் போது மழை பெய்யுதுன்னா மகசூல் வந்து ரொம்ப பாதிக்கும். என்னன்னா பூக்கிற நேரத்தில் அதிகமாக மழை, காற்று இது மாதிரி வந்து பூக்கள் உதிர்ந்து போயிருச்சுன்னா போச்சு. சில மாமரங்கள்ல நம்ம பார்க்கறது அன்றாடம் நம்ம பார்ப்போம் இல்லையா, அதுல வந்து சில பூக்கும் போது மொத்தமா தொழிஞ்சிரும். அதுக்கு பிறகு இவ்வளவு காய்க்கும்னு நினைச்சோமே, எதிர்பார்த்தோமே, இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு நிறைய இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் என்ன காரணங்கள்னால நடக்குது? ஏற்கனவே சொன்ன மாதிரி பூக்கும்போது நமக்கு மழை பெய்யுதுன்னா கண்டிப்பா அந்த பூ உதிரதான் செய்யும். ஆனா நம்ம குமரி மாவட்டத்துல அதுவும் வந்து பார்வைபுரத்துக்கு மேற்க இருக்கிற பகுதியில் வந்து மழை ரொம்ப அதிகமாகவே கிடைக்கும். அங்கே வந்து பொதுவாக நீல ஒட்டு மாங்காய் வந்து அந்த பார்வைபுரத்துக்கு மேற்கு பகுதியில் வந்து நீல ஒட்டு நல்லாவே வளரும். ஆனாலும் அங்கே வந்து அதுக்கு மேலே என்ன ஆகும்னா ஃபங்கஸ் எல்லாம் வளர ஆரம்பிக்கும் விளையும் போது. அதனால வந்து இயற்கையாக நீல ஒட்டு வந்து மார்த்தாண்டத்திற்கு மேற்கு பகுதியில் இருக்கிறவர்கள் அதை வந்து வளர்க்காம இருக்கிறது நல்லது. அதற்கு பதிலாக அந்த செங்கவரி சொன்னல அதுதான் வந்து அந்த பகுதிக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு மரம். ஆனால் இந்த நாகர்கோவில் பின்னும் கிழக்கு பகுதிகள், தாமரைக்குளம், புத்தளம், பறக்கை, இந்த பகுதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா எது ரொம்ப நல்ல மரம் என்று நம்ம சொல்லணும்னா இந்த நீல ஒட்டு வந்து ரொம்ப நல்ல மரம். ஆனால் நம்ம ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா நமக்கு எல்லா சீசன்லையும் காய்க்கிறதுனால சப்போஸ் இப்போ மழை பெய்து பூ உதிர்ந்துனாலும் அடுத்த இந்த வருஷம் காய்க்காதது அடுத்த வருஷம் இல்லாட்டா வரக்கூடிய கோடை காலங்களில் காய்க்கிறதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. சரி, இப்போ மெயினாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நடுறது கண்ணுகளை தேர்ந்தெடுக்கிறதா ரொம்ப முக்கியம். சில பேர் வந்து ஒட்டு கட்டி இது பண்ணுவாங்க, சில பேர் நர்சரி இல்லைன்னா ஏதாவது ஒரு நம்ம ஊர்கள்லேயே நிறைய இடங்கள்ல இருக்கு, அங்கே போய் கூட வாங்குவாங்க. இந்த ரகம் கண்ணு கொடுங்க அப்படின்னு வாங்குவாங்க. கண்டு தேர்வு தான் ரொம்ப முக்கியம். நல்ல ஒரு மாமரம் வரணும், அதில் பூச்சி தாக்குதல் இருக்கா, என்ன ரகம் இப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிட முடியாது. பார்க்கும்போதே இலையினுடைய தன்மை இதை பொறுத்து கண்டுபிடிக்க முடியுமா? கண்டிப்பா. சரியான விதை இல்லை என்றால் அந்த ஒட்டு இனங்கள் வந்து நம்ம வாங்கும்போது சரியாக வாங்கி நடலைன்னா அது கண்டிப்பாக நமக்கு அது ஒரு நல்ல ஒரு மகசூலை இல்லை நல்ல ஒரு வளமான மரத்தை நம்ம உருவாக்க முடியாது. எல்லாரும் பண்ணுற ஒரு மிகப்பெரிய தப்பு என்னென்னா செடியாட்டு வாங்கும் போதே அதில் காய் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம். அது ரொம்ப ஒரு அவசரமான ஒரு சிந்தனை. அது வந்து ஒரு நல்ல எண்ணம் கிடையாது. காய் இருந்துனாலே அதில் வந்து காய் இருக்கிறது நல்லது தான். ஒட்டு இனங்கள்லாம் காய் இருக்கும். ஆனால் நம்ம நடப்போகிற இடம் நமக்கு வந்து எப்படி இருக்குது அதை பொறுத்து நம்ம மாங்கன்றுகளை தெரிவு செய்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். ரொம்ப முக்கியமாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாமரத்துக்கு வெயில் வந்து ரொம்ப முக்கியம். அப்படின்னா ஒளி வட்டம் ரொம்ப முக்கியமாக இருக்கணும், காற்றோட்டம் நல்லா இருக்கணும், நீரோட்டமும் இருக்கணும். எல்லாமே அளவை தாண்டி நினைச்சக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்போ அது நம்ம பார்த்துக்கொள்ளணும். நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் பொதுவாகவே குறு விவசாயிகள் தான் அதிகமாக இருக்காங்க. பெரிய நிறைய லேண்ட் உள்ளவங்களை விட இப்போ எல்லாருமே வீடு வச்சாங்கன்னா வீட்டுக்கு முன்னே ஒரு மாமரம் வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரிப்பட்டவங்களுக்கு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கிறது வந்து கலப்பாடி வந்து ஆந்திராவில் உள்ள இனம். அது வந்து பழங்களில் ரொம்ப நல்ல மாவான பழமாக இருக்கும், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அதுக்கு இலைகள் வந்து ரொம்ப சின்ன இலையாக இருக்கும், அது ரொம்ப வேகமாக வளராது.
அப்படின்னா நம்ம வீட்டுக்கு முன்ன வைத்தா கூட சுவருக்கோ இல்லைன்னா பெரிய மரமா வந்துடும், அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இல்லை. அது வீட்டிற்கு முன்பு வைக்கிறதுக்கு களப்பாடி வந்து ஒரு நல்ல சிறந்த இனம். அதே நேரம் நம்ம விலைகள்ல வைக்கிறதுனா பொதுவா ஒரு சென்ட்டுக்குள்ள ஒரு 10 செடியை வச்சுட்டோம்னா ஒண்ணுமே நல்லா வராது. மாமரம் வந்து ரொம்ப பெரிய மரமா வர்றது சுத்தி நல்லா வெயில் அடிச்சாதான் நல்லா காய்க்கும். நம்ம பொதுவாகவே மரங்களை நெருக்கி வைக்கும் போது அதுக்கெல்லாம் சண்டை போட்டு வேகமா வளரும் போது அதுக்கு தடி தான் பெருசாகுமே தவிர அதோடைய ரீப்ரொடக்டிவ் அப்படின்னா அது வந்து மகசூல் வந்து ரொம்ப கண்டிப்பா குறையும். நம்ம வந்து ஒரு சென்ட்ல 2 மரம் வைக்கிறத விட ஒரு 4 சென்ட்ல ஒரே மரம் இருந்ததுன்னா அந்த ஒரு மரத்துல 4 மரத்துல கிடைக்கிற மகசூல் அந்த ஒரு மரத்துல கிடைக்கும். அப்போ நம்ம அந்த சுற்றி எவ்வளவு ஒளி வருது அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அந்த கன்றுகள் வாங்கும்போது அந்த நர்சரியிலே ரொம்ப பெரிய ஒரு மரமா வளர்ந்த மரங்களை வாங்குறத விட அவங்க புதுசா நல்லா ஃப்ரெஷ்ஷா அதை பார்த்தாலே ரொம்ப உற்சாகமா வளர்ந்துட்டு இருக்கிற கன்றுகளா இருக்கணும். மூடுல ஒட்டுக்கு கீழே இருக்கிற வண்ணம் ஒட்டுக்கு மேல இருக்கிற வண்ணத்துக்கு கொஞ்சம் வந்து தொடர்பு இருக்கணும். கீழே இருக்கிற அடிமரம் வந்து ரொம்ப வண்ணமா செடி ரொம்ப சின்னதா அப்படி இருக்கிறதும் ரொம்ப நல்லதில்லை. அதே மாதிரி நமக்கு வந்து ரொம்ப நிறைய நாள் அது நமக்கு நல்ல மகசூல் தரணும்னா ஒட்டு செடிகளில் பட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, தழுவை எடுத்து வச்சு வளர வைக்கிற இனம். அது வந்து ஒட்டு கட்டி வர்றது வந்து கீழே உள்ளதையும் மேலே உள்ளதையும் சேர்த்து கட்டுவாங்க, அதுதான் சீக்கிரம் காய்க்கும். ஆனால் இந்த பட்டிங்னு சொல்ற தழுவு எடுத்து வச்சு ஒட்டு வைக்கக்கூடிய இனங்கள் வந்து காய்க்கிறதுக்கு 3-4 வருஷம் ஆகும். ஆனால் அது நல்ல ஒரு விதையிலிருந்து ஒரு கன்று எப்படி வந்து நல்லா செழிப்பாக வளருதோ அதை மாதிரி நல்லா வரும். சரி, இப்போ இயற்கையாகவே கொட்டையை போட்டு அதுலேருந்து வளர்றது இந்த ஒட்டுக்கும் என்ன வித்தியாசம்? இது ஒரு நல்ல ஒரு கேள்வி. என்னன்னா நம்ம இப்போ கடையிலேருந்து ஒரு மாம்பழம் வாங்கிட்டு வரோம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு. அப்போ இதை போட்டு நம்ம வீட்டில் கொட்டை போட்டு வளர்த்துடலாமேன்னு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். அது நல்லதுதான். அது இயற்கையாக எந்த கொட்டையிலிருந்து முளைக்கிறதும் என்ன செடி வருதுன்னு நமக்கு கண்டிப்பாக தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் களப்பாடி கொட்டையை போட்டோம்னா களப்பாடி மாங்காய் தான் வரணுங்கிறது 99% வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா அது கலப்பு பாலினேஷன் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நடந்து வேற செடி தான் வரும். அதனால நம்ம என்ன செய்யலாம்னா கொட்டை போட்டு முளைக்க வைக்கிறத விட நம்ம எது ஒட்டு செடி வாங்கி வைக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஏன்னா நமக்கு என்ன இனம் தேவையோ அது நமக்கு கிடைக்கும். ஏன்னா வீட்டில் கொஞ்சம் இடம் தான் இருக்குது அப்படின்னா நம்ம அதில் ரிஸ்க் எடுக்க முடியாது. ஆனால் விதை போட்டு முளைக்க வைக்கிறது ரொம்ப நல்லது தான். நான் விதை போட்டு இப்போ ஒரு 10 விதை போட்டு எந்த செடி நல்லா வருதுன்னு பார்த்து அந்த செடியில் நமக்கு தேவையான கிராஃப்டை கொண்டு வந்து நம்ம ஒட்டி வீட்டிலே நம்ம ஒட்டு கட்டி செய்கிறதுக்கெல்லாம் நான் இப்போ யூடியூப்ல நிறைய வீடியோஸ் இருக்குது. நம்ம எப்படி அந்த ஒட்டு கட்டுறதுலாம் இயற்கை நம்மளே ஒட்டு கட்டலாம், இல்லாட்டா நர்சரியில் நம்ம கான்டாக்ட் பண்ணோம்னா ஒட்டு கட்டுற ஆட்கள் இருப்பாங்க, அவங்க வந்து நமக்கு கட்டி தருவாங்க. அப்படின்னா ஒரே செடியில் 5 மாங்காய் காய்க்கிறதுக்கு நம்ம வைக்கலாம். அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா? ஆமா ஆமா. ஏன்னா 5 மாமரத்தை கொண்டு நம்ம ஒரே இடத்துல வச்சோம்னா 5 கண்டிப்பா சண்டை போட்டு ஒழுங்கா வளராது. ஆனா வீட்டு முத்தத்துல ஒரு மரம் தான் எனக்கு நிக்கிறதுக்கு இடம் இருக்கு, அதுல 5 விதமா மாங்காய் காய்க்கணும்னா அதுக்கு நம்ம அந்த பண்ணலாம். சரி, அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இப்போ நடுறது மாங்கன்று நடணும் அப்படின்னா ஆழ அகல உயரம் எவ்வளவு தோண்டி நட்டா ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை உருவாகும்? பொதுவாக எல்லா மரங்களுமே நடுறதுக்கு 3க்கு 3 அடி கொண்டு தோண்டன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம நடுற இடத்துல நீர் பரப்பு என்ன மாதிரி இருக்குது. இப்போ நீர் தேங்குற இடம்னா கண்டிப்பா நம்ம ரொம்ப ஆழமா தோண்டணும்னா அந்த இடத்துல அது வராது. அதனால கண்டிப்பா மேலே தான் 1 அடிக்குள்ள தான் தோண்டி நட வேண்டியது இருக்கும். அது மாதிரி நீர் தேங்குற நல்ல மழை பெய்கிற இடங்கள்ல வந்து நம்ம நடுறது வந்து அந்த ட்ரை சீசன்ல, அதாவது டிசம்பருக்கு பிறகு ஜனவரி பிப்ரவரியில் நட்டோம்னா ரொம்ப நல்லது. தண்ணி தேங்காத இடத்துல வருஷம் ஃபுல்லாவே நமக்கு இயற்கையாக நம்ம தண்ணி தேவையான அளவு தண்ணி கொடுக்க முடியும்னா நம்ம வந்து எந்த டைம்ல வேணாலும் நடலாம். சரி, பொதுவாக வந்து நீங்கள் சொன்னீங்க நெருக்க பிடிச்சி மாமரங்களை நட்டு விட்டுட்டு நமக்கு இந்த வெரைட்டி வேணும், களப்பாடி வேணும், அப்புறமா வந்து ஒட்டு வேணும், நீல ஒட்டு வேணும் அப்படின்னு எல்லாருக்கும் நம்மளா இருந்தாலும் ஆசைப்படுறது ஒரு மனிதனுடைய இயல்பு தான். இருந்தாலும் நீங்கள் சொன்னீங்க ஒரு 4 மரம் நடுறதுக்கு பதிலாக ஒரே ஒரு மரம் நட்டால் கூட அதுலேருந்து நமக்கு 4 மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய மகசூல் கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்க. ஒருவேளை இப்போ மொத்தமாக ஒரு ஏக்கரில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஃபுல்லாகவே மாமரம் நட்டு விடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா எவ்வளவு இடைவெளி விட்டு நடணும்? குறைஞ்சது 10 மீட்டர் இடைவெளி நமக்கு கண்டிப்பாக வேணும். அதை விட கூடுதல் இடைவெளி விட்டோம்னாலும் நல்லது தான். ஃபார் எக்ஸாம்பிள் 1 ஏக்கருக்கு 50லேருந்து 60 மரங்களுக்கு மேலே நடுறது அவசியம் இல்லை, 50 போதும். அப்போ அப்படி இருக்கும்போது நமக்கு சுற்றி வந்து கன்றுகள் நடும்போது நிறைய இடைவெளி வரும். அப்போ அதில் களையெல்லாம் நிறைய வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ நம்ம கலப்பு பயிர்களுக்கு போறது நல்லது. நம்ம வந்து மாமரத்துக்கு ரொம்ப முக்கியம் என்னன்னா அதுக்கு வேர்களை நம்ம ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. உழுதால் கூட ரொம்ப ஆழமாக விழுதுட்டோம்னா அதனுடைய சல்லி வேர்கள் எல்லாம் பிஞ்சிட்டுன்னா அந்த 2 வருஷத்துக்கு அது ஒழுங்கா காய்க்காது. அதனால என்ன செய்யணும்னா வாழை மரங்களை வந்து அவாய்ட் பண்றது நல்லது. அன்னாசி பழம் நல்லா வருதுன்னா அது வந்து நல்ல ஒரு பயிரா இருக்கும், நல்ல தேர்வு. அதே மாதிரி வெயில் உள்ள இடங்கள்ல ஆலோவேரா
சோற்று கற்றாழை நடுறது, இதெல்லாம் வந்து என்னன்னா நமக்கு மாமரத்துக்கு கூட அது போட்டியும் போடாது. அப்புறம் நம்ம அந்த மண்ணை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி வேலை செய்யாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப நல்லது. இன்னொன்று என்னன்னா, ஒருவேளை நான் ஆடுலாம் வளர்க்குற ஆளாக இருந்ததுன்னா களைகள்லேயே நல்ல களைகள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் தொட்டால் வாடியெல்லாம் இருக்குல்ல, தொட்டால் வாடியெல்லாம் வந்து நைட்ரஜன் கண்டென்ட் வந்து பூமியில் நிறைய கூட்டம். அப்போ அந்த தொட்டால் வாடி நம்ம நட்டு வச்சோம்னா இந்த ஆடுகளுக்கு வந்து அதை நம்ம என்ன செய்யலாம், உணவாக கொடுத்துட்டே இருக்கலாம். அதே நேரம் நம்ம தரையிலையும் நல்ல ஒரு உரத்தை அது உண்டாக்கும். மரங்கள் மேலே போன பிறகு பழுத்து விழுகிற இலைகளை வந்து ஆடுகள் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடும். அப்போ மான் தோப்பில் ஒரு 10 ஆடுகளும் வளர்த்தாங்கன்னா அதன் மூலமாக அந்த மான் இலைகள் கீழே விழுற இலைகளை சாப்பிட்டே அந்த ஆடுகள் நல்லா வளரும். ஆமாம். சரி, அதுக்கு பிறகு நமக்கு காய் பலன்லாம் எப்போ கொடுக்க ஆரம்பிக்கும்? குமரி மாவட்டத்தில் மட்டும்தான் வருஷம் முழுவதும் நமக்கு மாங்காய் கிடைக்கும். இப்போ கன்னியாகுமரியில் வர்றவங்களுக்கு, பீச் பார்க்குறவங்களுக்கு அங்கே ஒட்டு மாங்காய் கீறி வச்சுருப்பாங்க. அது வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா வருஷம் முழுசும் இங்கே காய்க்கும். ஆனால் நமக்கு முக்கியமாக பழத்துக்கான சீசன் வந்து அந்த நவம்பர் டிசம்பரில் பூக்க ஆரம்பிக்கும். அது ஒரு மார்ச்ல இருந்து இந்த நேரம் இது மாம்பழ சீசன் தான். சரி, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போது 4 வருஷம் 7 வருஷம் வரைக்கும் ஆகும் அப்படின்னு சொன்னீங்க. இது வந்து ஒவ்வொரு ரகத்தை பொறுத்து மாறுபடும் இல்லையா? ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ நான் சொன்ன பங்கனப்பள்ளி எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல கொலையாட்டு வளரக்கூடிய மரங்கள், அது ரொம்ப வேகமாக வளரும். ஆனால் களப்பாடி வந்து அவ்வளோ உயரமாக வேகமாக வளராத இனம். அதுவும் வந்து களப்பாடிக்கு வந்து ரொம்ப வெயில் வேணும். நீங்கள் அதுக்கு பக்கத்தில் பின்னும் வேற ஏதாவது மரங்கள் ரொம்ப ஹைட்டாக வளரக்கூடிய மரங்கள், ஊடு பயிர்கள் வச்சிங்கன்னா இந்த களப்பாடி மரம் வந்து வளரவே செய்யாது. நம்ம ஊடு பயிர் போட்டாலும் அது ஒரு 10 அடிக்கு பக்கத்தில் கன்றுகளுக்கு பக்கத்தில் எதுவுமே இருக்கக்கூடாது. அது இருந்துன்னா இது கூடால போட்டி போடும், அதனுடைய வளர்ச்சி வந்து பாதிக்கும். சரி, இப்போ நம்ம வளர்க்கும் போது முக்கியமாக பார்த்தீங்கன்னா வளர ஆரம்பிச்சதுலேருந்து குறிப்பிட்ட உயரம் வளர்றது வரைக்கும் என்ன மாதிரியான நோய் பாதிப்புகள்லாம் தாக்குது பொதுவாக? குருத்தில் வந்து சில பூச்சிகள் வந்து அதுகளுடைய இலைகளை, வெட்டுக்கிளிகள் வந்து சாப்பிடும். அதே மாதிரி தழுவை வந்து சாப்பிடக்கூடிய புழுக்கள் எல்லாம் இருக்குது. அது நம்ம வந்து சின்ன செடியாக இருக்கும்போது நம்ம கவனமாக பார்த்துட்டு இருந்தோம்னா அதில் உள்ள புழு எல்லாம் வந்ததுன்னா அதை எடுத்து கிள்ளி போட்டாலே போதும். அதுக்காக நம்ம ரொம்ப இயற்கை விவசாயத்தில் ஆர்வம் தான் நம்ம குமரி மாவட்டத்தில் எல்லாருக்கும் அதிகமாக வந்துட்டு இருக்கிறதுனால அந்த மாதிரி பூச்சிக்கொல்லிகள் எல்லாம் அடித்து அதை காப்பாற்ற அளவு நம்ம மாமரத்துக்கு அவசியம் இல்லை. இயற்கையாகவே மாமரம் நம்முடைய மண்ணின் மரம். ஆனால் நடும்போது நல்ல காற்றடிக்கிற இடமா இருந்ததுன்னா அந்த செடிகள் அசையாமல் இருக்கிறதுக்கு கம்பு அது ஊனி அதுக்கு ஒரு கட்டி வச்சு கொடுக்கணும். அது மாதிரி அதை பேலன்ஸ்டாக வளர்த்து எடுக்கிறதும் ரொம்ப முக்கியம். இப்போ கிளைகளை வந்து கரெக்டாக வெட்டி இந்த சைடு தாஞ்சிராம அப்படி இந்த மாதிரி பார்த்துக்கணும். வெயிட் வந்து ஒரு சைடு வந்துட்டுன்னா அது அந்த கொப்பு முறியறதுக்கு எல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. அந்த ஒட்டுல இருந்து கலந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி காரியங்கள் மட்டும் நம்ம கவனமா. ஆனால் ரொம்ப முக்கியமாக நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, மேல இருந்து மொட்டையா வெட்டி எடுத்துருவாங்க. அது அப்படி எடுக்கும்போது வந்து ஒரு கிளைக்கும் கீழே இருக்கிற வேருக்கும் தொடர்பு இருக்கும். நம்ம ஒரு கிளையை மொத்தமாக வெட்டி எடுக்கும்போது அதுக்கு உணவளிக்கக்கூடிய வேர்கள் கீழே பட்டு போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால மாமரத்தில் அந்த கிராப் பண்ணும்போது, ப்ரூன் பண்ணும்போது, கவாத் பண்ணும்போது ரொம்ப மொட்டையாக வெட்டாமல் ஒரே அடியாக மொத்தமாக மொட்டையாக வெட்டினோன்னா ரூட்டெல்லாம் நாசம் ஆகி அது பட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம அது நம்மளுடைய பழக்கத்திலே நம்ம படிச்சுக்கலாம். சரி, நீங்கள் ஏதாவது சொன்னீங்க, இப்போ வந்து மாமரம் நட்டு வளர்க்கணும் அப்படின்னா அந்த இடம் வந்து கொஞ்சம் சூரிய வெளிச்சம் அதிகமாக இருக்கணும், காற்றோட்டமும் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்த தேர்ந்தெடுத்தா ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை உருவாக்கும் சாகுபடியில் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ மாமரங்களை வந்து நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க ஒரு பக்கம் கிளைகள் வந்து நம்ம நிறைய இடங்களை பார்த்துருப்போம். சில மரங்கள் வந்து மூடு இங்கே இருக்கும், கிளைகள் எல்லாம் ஒரு சைடு வாக்கில் போயிட்டு இருக்கும். அது எப்படின்னு நமக்கு நீங்கள் இப்போ சொல்லும் போது தான் தெரிஞ்சிக்க முடியுது. இப்படி ஒருவேளை நம்ம கவனிக்கிறோம், நல்லா கவனிச்சுட்டு இருந்தாலும் அந்த கிளைகளை நாம வெட்டுறோம் அப்படின்னா வெட்டும்போது அந்த வெட்டப்பட்ட பகுதி வந்து சேதம் அடைகிறதுக்கு இல்லைன்னா புழு தாக்குதல், பூச்சி தாக்குதல் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? பொதுவாக எல்லாருமே சஜஸ்ட் பண்றது மூட்டை ஒட்டி வெட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது நல்லதுதான். மூட்டை வெட்டி ஒட்டுனா அந்த கிளை தனியா நிற்கிற கிளையில சத்து தேவையில்லாம வீணாகாமல் இருக்கிறதுக்கு நம்ம தடுக்க முடியும். ஆனா அந்த தடியை ஒட்டி வெட்டும்போது அதில் வந்து பூச்சிகள் அதில் முட்டையிட்டு அந்த மெயின் ஸ்டெம்மை ஈஸியாக புழுக்கள் வந்து சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம ரொம்ப இன்டென்சிவாக நம்ம ரெகுலராக கவனிக்க மாட்டோம், ரொம்ப கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறதுனா கீழே உள்ள கவாத் பண்ணும்போது ஒரு அரை அடிக்கு மேலே வெட்டணும்னா ரொம்ப நல்லது. அப்போ அது இயற்கையாக அந்த மரம் வந்து தன்னை சரியாக்கிடும். அந்த இடத்துல புழுக்கள் எல்லாம் வராமல் அது தன்னைத்தானே பாதுகாத்துக்கொள்ளும். இல்லை அதில் ஏதாவது ரசாயனம் தவிர மற்றபடி இயற்கையான முறையில் ஏதாவது பூச்சி தாக்குதல் வராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு கோட்டிங் மாதிரி ஏதாவது பண்ணணுமா? நம்ம இயற்கையாக வந்து நீங்கள் குளத்தில் இருக்கிற நல்ல சேர் எடுத்து
பூசி வச்சாலே போதும். ஆனால் மழை நேரம்னா அது வந்து நம்ம சேறு வச்ச உடனே அது என்ன செய்யறோம், திரும்ப போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேற என்ன செய்யலாம்னா க்ரூட் ஆயில் வந்து போடுவாங்க. அந்த மாதிரி க்ரூட் ஆயில் எடுத்து தேய்ச்சி வைக்கலாம். இல்லை நம்ம சாணத்தை எடுத்து பால் மாதிரி அதில் வைப்பாங்க. இந்த ரோஜா செடிகள் எல்லாம் வச்சிருப்பாங்க, கவர் இருக்கு. அதான் இது வந்து அந்த மணல் எல்லாம் வச்சுக்கிட்டு அதுக்கு மேல கவர் வச்சு கட்டி விட்டோம்னாலும் கொஞ்சம் தாக்குதல் கம்மியா இருக்கும். ஆனா அழுகிடக்கூடாது, அதையும் பார்த்துக்கிடணும். காத்தோட்டம் இருக்கணும் இல்லையா? அந்த இடத்துல அழுகாது கண்டிப்பா, வாய்ப்பு இல்லை. ஆமா. சரி, அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஒரு நல்ல ஒரு மாம்பழத்தை சாப்பிட்டோம், அதை கொட்டையை போட்டிருக்கோம். அந்த கொட்டையிலேருந்து அன்னைக்கு சாப்பிட்ட சுவையிலே மாம்பழம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஆசையில் ஆவலோடு இருப்போம். காய்ச்சி வரும்போது சில மாம்பழங்களை பார்த்தீங்கன்னா உள்ள புழுக்கள் இருக்கும். இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு ஒரு முகம் சுளிக்கக்கூடிய நிலையை கூட நம்ம சந்திச்சிருப்போம். அப்படி அந்த அதெல்லாம் என்ன காரணங்கள்னால நடக்குது? என்ன நம்ம கவனிப்புலையோ இல்லை பராமரிப்புலையோ நம்ம செய்யக்கூடிய தவறுகள்னாலையா, இல்லை அது இயற்கையாக நடக்கிறதா அப்படின்னு சொல்கிறீங்களா? நம்ம தென்னிந்தியாவில் மட்டும் இல்லை, இந்தியா முழுசும் இப்போ நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கிற ஒரு மிகப்பெரிய சவால் என்னென்னா, இந்த ஃப்ரூட் ஃப்ளை, பழங்களை தாக்கக்கூடிய ஒரு பழ இந்தியாவில் ரொம்ப பாதிப்பை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. இது வந்து இந்தியாவில் உள்ள கிடையாது, வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு வந்தது. அதனால இந்தியாவில் அந்த ஈக்கான எதிரிகள் இங்கே ரொம்ப கம்மியாக இருக்காங்க அதை அட்டாக் பண்ணுறதுக்கு. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நம்ம அக்ரிகல்ச்சர் விவசாயிகள் வந்து இப்போ அதுக்கு ஒரு கண்டுபிடிச்சிருக்காங்க, ஒரு ட்ராப் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அது நம்ம நார்வலில் உள்ள கடைகள்லாம் கிடைக்கும். அதை நம்ம அந்த ட்ராப்பை வாங்கி மாமரத்தில் கட்டி தொங்க விட்டோம்னா அதில் வந்து அதுக்குள்ள ஒரு ஃபெரமோன் இருக்கும். அதை வந்து என்ன செய்வோம்னா, இந்த ஈச்சிக்களை மட்டுமே அதை அட்ராக்ட் பண்ணி அதில் வந்து விழுந்து செத்து போயிடும். அப்போது நம்ம மாமரம் பூத்துட்டுனாலே உடனே இந்த ஃப்ளைட் ட்ராப் ஒன்று வாங்கி கட்டிட்டோம்னா அது வந்து ஒரு 250 ரூபா விலை இருக்கும். அப்போ நம்ம மாங்காய்களை பிஞ்சுகளை எல்லாம் அந்த ஈக்கள்ல இருந்து பாதுகாக்கலாம். ரெண்டாவது, நல்லா விளைஞ்சினா தான் மாம்பழத்துக்கு வந்து நல்ல இனிப்பு சுவை நல்லா இருக்கும். ஒரு முக்கால் விளைச்சலெல்லாம் பறிச்சிட்டோம்னா அது வந்து நல்லா ஒழுங்காக பழுக்காது, பழத்துக்கு டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. அப்போ நம்ம கடைசியில் இப்படி பறிக்க போகும்போது என்ன பிரச்சனை வரும்னா, இந்த ஈக்களின் தாக்கமும் அதிகமாக இருக்கும். அது ஒரு பிரச்சனை இருக்குது. ஆனால் நம்ம வீட்டு தேவைகளுக்கு நம்ம பறிக்கும்போது உடனே அந்த பல ஈக்கள், அதில் புழுக்கள் வராமல் தடுக்கிறதுக்கு பின்னொரு முக்கியமான காரியம் என்னென்னா, அந்த ஆளியோடி நம்ம பறித்து அதில் இருக்க பால் சிந்தாமல் நம்ம அப்படியே வீட்டில் பறித்து வச்சு பழக்க வச்சோம்னா அதில் புழு வர்றதுக்கு வாய்ப்புகள் 90% குறைவு. சரி, ஒருவேளை நமக்கு இந்த மாதிரி பாதிப்பு வந்த பிறகு அதை வந்து மறுபடியும் அதை பழைய நிலைக்கு நல்ல ஒரு காய்க்கக்கூடிய இந்த மாதிரி புழு பிரச்சனையிலேருந்து வராமல் தடுக்கணும்னா என்ன பண்ணணும்? அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வருஷம் முழுசும் நம்ம வந்து ட்ராப் கண்டிப்பாக கட்டணும். இந்த வருஷம் வந்ததுனால அடுத்த வருஷம் வராது இல்லை அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. அந்த வந்து நான் சொன்னது இந்தியாவில் இல்லாத இங்கே வந்ததுனால அது எல்லாத்துலேயுமே, நம்ம புடலங்காய், வெள்ளரிக்காய் எல்லாத்துலேயுமே அது பாதிப்பை உருவாக்குது. அதில் மாம்பழம் வந்து அதுக்கு ரொம்பவே பெரிய பாதிப்பை நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். எல்லா விவசாயிகளும் அவங்கவுங்க வீட்டில் ஒரு ட்ராப்பாவது கெட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா குமரி மாவட்டத்தில் அந்த இல்லாமல் நம்ம ஒழிக்க முடியும். சரி, இப்போ நம்ம பறிச்சிட்டோம். பறிச்ச பிறகு அதை பழுக்க வைக்கிறதெல்லாம் எப்படி? சரிச்சு வைக்கணுமா? அதை வந்து இந்த பால்லாம் படாமல் துடைச்சிலாம் வைப்பாங்க, அதெல்லாம் எப்படி? அதை வீட்டு அவசியங்களுக்கு வந்து நம்ம நல்ல விளைஞ்ச காய்களை பறிச்சோம்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆளியை முறிக்காமலே வச்சா போதும். அப்படி வச்சோம்னா ஒரு சாக்கில் நல்ல காத்தோட்டமாக போட்டாலே அது ஒன்றொன்னா பழுத்துட்டு இருக்கும். நம்ம தேவைக்கு எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கலாம். இல்லை ஒரேடியாக பழுக்கிறது, நம்ம ட்ரெடிஷ்னலாக என்ன செய்வோம்னா நல்ல ஒரு கடவத்தில் வச்சு வைக்கோல் எல்லாம் போட்டு நீங்கள் சொன்ன மாதிரி பால் எல்லாம் தொடச்சி அப்படி வைக்கிறதும் நல்லது தான். அது வந்து இந்த செங்கவரி இனத்துக்கெல்லாம் வந்து இயற்கையாகவே அதுக்கு பால் நிறைய இருக்கிறதுனால அதில் வந்து எந்த புழுவுமே வராது. நம்ம குமரி மாவட்டத்துக்கு நம்பர் 1 இனம்னா அந்த செங்கவருக்கு தான். ஏன்னா லோக்கல் டிமாண்ட் வந்து அதுக்கு நிறையவே இருக்குது. எப்போவுமே கடைகளில் 100 ரூபாய்க்கு குறைஞ்சி அது விற்கிறது இல்லை. அதனால அது ஒரு நல்ல இனம். அதில் வந்து புழுவும் வராது. அது மரத்துல இருந்து பழுத்தாலும் அதில் புழு வராது. அந்த இனத்தை நம்ம வீட்டில் பறித்து வைக்கிறோம்னா அதுக்கு பால் எல்லாம் போகிறது மாதிரி முறித்து வச்சு நல்லா தொடச்சி கடவத்தில் வச்சு வைக்கோல் வச்சு பழுக்க வச்சோம்னா நல்ல கலரும் கிடைக்கும், நல்ல மனமாகவும் இருக்கும். சரி, விற்பனை வாய்ப்பெல்லாம் கிலோவுக்கு என்ன விலைக்கு விற்பனை ஆகுது மாம்பழங்கள்? நான் அதான் வந்து நம்ம விதை போட்டு நாட்டு மாங்காயாக இருந்ததுன்னா அது கோடையில் நல்லா, நாட்டு மாங்காய்க்கு வந்து எப்போ டிமாண்ட் அதிகமாக இருக்கும்னா கோடையில் ஊறுகாய்க்கு எடுக்கிறது நிறைய இருக்கும். அந்த டைம்லன்னா எல்லா மாங்காவுமே கிலோ 25 முதல் 50 ரூபா வரை போகும். ஆனால் இப்போ அந்த பல சீசனில் நாட்டு மாங்காய்களுக்கெல்லாம்
ரூபாய் 5 ரூபாய் கூட கிடைக்காம அந்த டைம் கூட இருக்கும். ஆனா இப்போ நல்ல டிமாண்ட் இருக்கிறது. நான் சொன்ன செங்கவரிக்கை வந்து நல்ல டிமாண்ட் இருக்குது. நீல ஒட்டு, அதே மாதிரி ஹிமாயுதீன், கலப்பாடி இதுகளுக்கும் நல்ல நீளம் வந்து செங்கவரிக்கைக்கு அடுத்ததான் நீளம் வந்து நல்லா காய்க்கும். ஆனால் ஒரு கிலோக்கு 20 ரூபாய் ஆவரேஜாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த ஹிமாயுதீன், கலப்பாடு எல்லாம் நம்ம வளர்த்தோம்னா மொத்த விலைக்கு கொடுத்தோம்னாலே 50 ரூபாய்க்கு மேலே கிடைக்கிறதுக்கு. சரி, இப்போ நிறைய மா சாகுபடியாளர்கள்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது குறிப்பிடும்படியா ஏதாவது சொல்லலாம்னு நினைக்கிறீங்களா? இயற்கை விவசாயம் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா, மாமரத்தை நம்ம ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு சுற்றி வந்து ஒளிவட்டம் ரொம்ப முக்கியம். அதை விட ரொம்ப முக்கியமாக மாமரத்துக்கு கூடால ரொம்ப தொடர்புள்ள ஒரு பூச்சி இருக்குது. அது என்னென்னா சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய மிசிறு. மாமரத்தில் அதாவது அந்த மாமரத்துக்கும் அதுக்கும் என்ன தொடர்புனா, மாமரத்தை இலையோ தழுவையோ எதுவுமே அது சாப்பிடாது, பிஞ்சியையும் சாப்பிடாது. ஆனால் அந்த மிசிறு இருந்ததுன்னா மற்ற பூச்சிகள் மாமரத்தில் தாக்குறத அது ரொம்பவே பாதுகாக்கும். ஏன்னா அந்த பூச்சிகள் எல்லாம் இது பிடிச்சி சாப்பிடும். என்னன்னா நமக்கு பறிக்கும் போது மட்டும்தான் ரொம்ப கஷ்டப்படும். ஆமாம், பறிக்கும் போது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த டைம் மட்டும் நம்ம அதை மிசிறு பொடி ஏதாவது போட்டுக்கிட்டு பறிச்சிட்டோம்னா, அது இப்போ நிறைய நெட்ட களைகள் எல்லாம் இருக்குது. அதனால மரத்தில் ஏறாமல் கூட என்ன செய்யலாம். நம்ம நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். என்னன்னா நிறைய உங்களுடைய அனுபவங்களை படிப்படியாக பகிர்ந்துட்டு இருக்கீங்க. இருந்தாலும் என்ன மாதிரி கண்ணுகளை தேர்ந்தெடுக்கிறீங்க, குமரி மாவட்டத்தில் என்ன மாதிரி ரகங்கள்லாம் வளர்த்துட்டு இருக்காங்க, குறிப்பாக வீடுகளில் வந்து என்ன மாதிரி ரகங்கள் வைக்கலாம், எப்படி நடவு பண்ணணும், எவ்வளோ இடைவெளி விடணும், எப்படி நட்டாலும் அதை வந்து எப்படி கண்ணு கருத்துமாக கவனித்து பராமரிக்கிறது முதல் அதை விற்பனை பண்ணுறது வரைக்கும் பல தகவல்களை நம்முடைய குமரி பண்பலை நேயர்களுக்காக மா சாகுபடி குறித்த அருமையாக பல தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுக்கு குமரி பண்பலை சார்பாக ரொம்ப நன்றி. நன்றி. இதுவரை மா சாகுபடி அனுபவங்கள் புத்தளம் எஸ். கிருபா அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் எஸ். சிவகுமார்.